இந்திய அரசியலமைப்பு தொழிலாளர்களின் உரிமைகளை வெறும் கொள்கையாக அல்ல சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு வழங்குவதாக தேசிய பழங்குடியினர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் கேன் நாயக் அவர்கள் சென்னையின் வருகையின் பொழுது வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியினர் தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள், மாநில கொள்கை, வழிகாட்டும் நெறிமுறைகள் மற்றும் தொழிலாளர் சட்டங்களை முழுமையாக அமுல்படுத்தினால்தான் சமூக நீதி உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பின் தொழிலாளர் சட்ட பாதுகாப்பு தேசிய பழங்குடி ஆணையத்தின் மேதகு உறுப்பினர் கேன் நாயக் அவர்களும் இயக்குநர் டாக்டர் பி கல்யாண் ரெட்டி இருவரும் ஆகஸ்ட் 21 அன்று சென்னை துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தனர். SC/ST நலச்சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் வரவேற்று துறைமுக நிர்வாக கலந்தாய்வு அரங்கில் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் போது துறைமுக நிர்வாக அதிகாரிகளும் அனைத்து துறை தலைமை அதிகாரிகளும் கலந்து கொண்டு சென்னை துறைமுக SC/ST தொழிலாளர் சட்டம் செயல்படுத்தப்படுவது குறித்தும் பாதுகாப்பான நடைமுறைகள் குறித்தும் ஆலோசித்து விவாதித்தனர். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ST தொழிலாளர்களுக்காக டாக்டர் வி சங்கர், பி ஜானகிராமன், நாராயணமூர்த்தி ஆகியோரும், SC தொழிலாளர்களுக்காக மயிலை ரமேஷ்குமார், துறைமுகம் கு வெங்கடேசன், டாக்டர் ஏழு யஷ்வந்த்ராவ் அம்பேத்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.